Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து கவர் பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு பேடாஸ் எடிட் ஆகட்டும் இல்லனா ஒரு சாஃப்ட் எடிட் ஆகட்டும் மேஜரா எல்லா ட்ரான்சிஷனும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா அது ஜூம் இன் ட்ரான்சிஷன் தான். நீங்க வந்து நினைக்கலாம் என்னடா ஜூம் இன் ட்ரான்சிஷன்ல என்ன இருக்கு அப்படினு. சோ நீங்க ஒரு பேசிக்கா ஒரு ட்ரான்சிஷன் பண்ணனும்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூம் இன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஜூம் இன் ட்ரான்சிஷன் கூட பாத்தீங்கன்னா லென்ஸ் பிளேர் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டா தெரியும். சூப்பராவும் இருக்கும் உங்க எடிட்டும். ஓகேங்களா? பட் இந்த ட்ரான்சிஷன் மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ட்ரான்சிஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எப்படி மேக் பண்றது அப்படினு. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க இந்த ட்ரான்சிஷன். நானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்லோட் பண்ணல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து டுட்டோரியலாக போடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. ஸோ தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் கேட்டகரியில் டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மிரர் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்டார்ஷன் வார்ப் அகைன் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பல்ஜுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிஞ்ச் பல்ஜ் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இதே போல் 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அது போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 0.50 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமில் அதோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா 0க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ இதே போல் வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே கிராஃப் தான் நம்ம வந்து இந்த எடிட்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக்கி விட்ருங்க. 2.500 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து கூட்டிடுங்க. ஸோ நம்ம எதுக்கு கூட்டணும்னு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு ஜூமின் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூமின் எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஞ்ச் பல்ஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சிஷன் கூட வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட டோட்டல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே. ஸோ இதே போல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஞ்ச் பல்ஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா இதே போல் 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங்கோட வேல்யூ 50 வச்சுக்கோங்க. அதுக்குமே கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்போசர் எஃபெக்ட் தெரியறதுக்காண்டி நம்ம வந்து இதேமாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ எக்ஸ்போசர் ரெடி. அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ பிளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்மூத்னஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. பிளர் ஆப்ஷன் போங்க. இதில் ஜூம் பிளர்னு இருக்கும். ஸோ அந்த ஜூம் பிளர் வந்து உங்களுக்கு நீடட் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூம் பிளரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 15லேயே இருக்கட்டும். எண்டிங் ஸ்ட்ரென்த்து 0ல். இதுக்குமே ஒரு கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஜூமின் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதே போல் வந்து ஒரு ஸ்மூத்தான ஜூமின் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது தான். ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு பிஞ்ச் பல்ஜோட வேல்யூ எந்த டியூரேஷனில் முடியுதோ ஸோ அதுக்கேற்றாப்புல அந்த ஷேப் வந்து இதே போல் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிம் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. காப்பி பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கலர் அண்ட் லைட் இல்லை பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ பிளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரீக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க. 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.03 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும்.
அதுக்குமே பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த லீனியர் ஸ்டிக்ஸை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு ஆங்கிளை பார்த்தீங்கன்னா 120 ஆக்கிடுங்க. அகைன் டூப்ளிகேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 180 ஆகிடுங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் 360 வரை கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லீனியர் ஸ்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்களோ அந்த பிளர் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சொல்லி காட்டுறதுக்காண்டி ஒரு 3 இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கைஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லீனியர் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0 ஆக்காமல் விட்டுட்டோம். ஸோ இதே போல் வந்து 0 ஆக்கிக்கோங்க. லீனியர் ஸ்டிக்ஸ்க்கு எண்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0 வச்சுக்கோங்க. ஓகே. கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். எஸ். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக ஒரு லென்ஸ் பிளர் ட்ரான்ஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ லென்ஸ் பிளரும் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஜூம் எஃபெக்ட்டும் கிடச்சிருக்கும். இது வந்து நீங்கள் பேடாஸ் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு சாஃப்ட் எடிட் ஆகட்டும் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு உங்களோட கிளிப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதோட கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லைனா ட்ரிம் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு டைம் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக க்ராப் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரிம் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த ட்ரான்ஷன் சிம்பிளாகவே மேக் பண்ணிட்டோம். உங்களுக்கு எக்ஸ்போசர் வேல்யூ ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறைக்கணும்னா நின்று குறைச்சிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய். See you.